ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாஃப்ட் மேக்கப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக்கில் ஐ மேக்கப் லுக் பார்த்திங்கன்னு சொன்னால் சாஃப்டான ஒரு ஐஷேடோவை வச்சுக்கிட்டு இந்த ஐ மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஐஷேடோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ண சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸுக்கு நான் நிவியா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் மேக் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபேஸுக்கு வந்து நான் ப்ரைமரை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் டெர்மா கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸில் வந்து வாயை சுற்றி இருக்கிற கருப்பு, அப்புறம் கன்னத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவளையம் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நான் லோரியலில் இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் ஷேட் பார்த்திங்கன்னு சொன்னால் 110. என்னோடய ஃபேஸில் வந்து நான் அதை அப்ளை பண்ணி ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் வந்து ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரோ கன்சிலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டார்க்கான ஷேட் கலர் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் கவுண்டர் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் ப்ரோ கன்சீலர் லைட்டான என்னை விட லைட்டான ஷேட் கலர் எடுத்து என்னோடய கண்ணுக்குள்ள மூக்கு சின் அதில் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். ஹைலைட் பண்ணி நான் நார்மல் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாக ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன்.
அதுக்கப்புறமா நான் NYCடா ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோவை வந்து நான் ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஐப்ரோ ப்ரஷ்ஷால் என்னோடய ஐப்ரோவுக்கு முன்னுக்கு நான் ஃபுல்லாகவே ஈவன் பண்ணி ப்ரஷ்ஷால் நார்மலாக இழுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு ஐப்ரோ முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நேச்சுரல் ஃபினிஷ் லுக் கொண்டு இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறபடியால் எங்களோட ஐப்ரோ வந்து நீட்டாகவும் இருக்கும். பிறகு நான் ஐப்ரோக்கு கீழே நான் ஹைலைட் பண்ண கன்சீலரால் வந்து ஐப்ரோவை நீட்டாக க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறப்படியால் எங்களோட ஐப்ரோ வந்து நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹைலைட்டாகவும் தெரியும். என்னோடய ஐப்ரோக்கு கீழேயும் ஐப்ரோக்கு மேலேயும் நீட்டாக நான் க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய விரலாலேயே நான் நார்மலாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அந்த இடத்துக்குள்ளே பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் விரலாலேயே ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை ஷேட் பார்த்திங்கன்னு சொன்னால் பனானா பவுடர். ஸோ இது வந்து நான் என்னோடய கண்ணுக்குள்ள அப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஹைலைட் பண்ண இடங்களை வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நான் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். கம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணல, ஒன்லி லூஸ் பவுடர் மட்டும்தான் என்னோடய ஃபேஸுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கழுத்துக்கு நான் பவுடர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லைட்டான ஒரு ப்ளூ கலர் ஐஷேடோவை எடுத்து என்னோடய ஐ லிட்டில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன், என்னோடய லிட் ஏரியாவுக்குள்ளே மட்டும். கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சின்ன பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ லைட்டாக ஐஷேடோ வந்து அந்த கலர் ஐஷேடோவை தொட்டு நான் ஃபுல்லாகவே என்னோடய க்ரீஸ் ஏரியா அப்புறம் ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய லோவலிஷ் பார்ட்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷில் வந்து கீழே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிறகு வந்து அந்த அதே கலர் ஐஷேடோ வந்து விரலால் தொட்டு நான் வந்து என்னோடய ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிஸ் பியூட்டி பிராண்டில் ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஐலைனரில் பார்த்திங்கன்னா விங் வைக்கலை, சும்மா நார்மலாக ரொம்ப க்ளோஸாக வந்து ஐலைனரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ரொம்ப திக்காக இல்லை, நார்மலாக ஒரு மெல்லிய லைன் ஒன்று நான் வரைஞ்சிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் போட்டோ லைன்லேயும் அதே மாதிரி மெல்லிய லைன் ஒன்று நான் வரைஞ்சிக்கொள்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா நார்மலாக ஒரு ப்ரஷ்ஷால் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிளெண்ட் பண்ணி என்னோடய வாட்டர் லைன் அப்புறம் அப்பர் ஐலேஷ் அதுலேயும் வந்து நார்மலாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது பார்த்து இப்படி பிளெண்ட் பண்ணுறபடியால் ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் ஒன்று கிடைக்கும். ஸோ எங்களுக்கு அது நீட்டாக இருக்கும் ஐ மேக்கப் லுக் வந்து. பிறகு இதே ப்ரஷ்ஷால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஷேடோ வந்து தொட்டு அந்த ப்ளூ கலர் ஐஷேடோ தொட்டு நார்மலாக வந்து அந்த பிளெண்ட் பண்ணதுக்கு மேலால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நார்மலாக என்னோடய வாட்டர் லைன்லேயும் அப்புறம் அப்பர் லைன்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மறுபடியும் ஜெல் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். என்னோடய அப்பர் ஐலேஷ் அப்புறம் லோவர் ஐலேஷ்லேயும் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஐலேஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஃப் கேமராலே வந்து நான் ஐலேஷை வந்து அப்ளை
அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணல, அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக என்னோடய கண்ணுக்குள்ள ஏன்னா அந்த ஐஷேடோலாம் அப்ளை பண்ண அப்படியெல்லாம் கொஞ்சம் மஜ்ஜாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இவனாக என்னோடய லூஸ் பவுடராகவே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் எனிலேடி பிராண்ட்லேருந்து ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மிஸ் ரோஸ் பெலட்லேருந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோடய மூக்கு அப்புறம் முதட்டுக்கு மேலே சின் அதில் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இப்போ யூஸ் பண்ண அதே ஹைலைட்டரில் வந்து என்னோடய கண்ணில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் கோனர் பார்ட்டில் வந்து நான் அதையும் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா லிப் லைனர் யூஸ் பண்ணி என்னோடய லிப்பில் வந்து அவுட்லைனாக வரைஞ்சிக்கொள்கிறேன். ஒரு லைட்டான மெரூன் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே பிராண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் திங்ஸை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பிராண்டில் நீங்கள் இந்த மாதிரியான மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா லைனை வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டான மெரூன் கலர், ரொம்ப டார்க் இல்லை, லைட்டான மெரூன் கலர் எடுத்து என்னோடய உதட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ என்னோடய மேக்கப் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ்டு. தான் ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேக்கப் சம்மந்தமான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.